அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2025-26க்கான பாலிசி நோட்ஸ். அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இயற்கை வளங்கள் துறை, அந்த துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கனிமங்களை கண்டறிந்து வணிக ரீதியான பயன்பாட்டிற்காகவும் மற்றும் கனிமங்களை பாத்தீங்கன்னா நிர்வகிக்கவும் 1983ஆம் ஆண்டு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உருவாக்கப்பட்டது. எப்போது பார்த்தா புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1983ஆம் ஆண்டு. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் இவற்றை மேம்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், இதற்கான சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1957. சரிங்களா? 1957 பாத்தீங்கன்னா சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் இவற்றை பாத்தீங்கன்னா மேம்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதலுக்காக ஒரு சட்ட விதிமுறைகள் பார்த்தா உருவாக்கி இருப்பாங்க. எப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1957. அது மட்டும் இல்லாம இந்த கனிமங்கள் பாத்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்காக என்ன பண்றாங்களா பயன்படுத்துவோம். 2021-22ஆம் நிதியாண்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கனிம வளத்துறை பாத்தீங்கன்னா 1212.87 கோடி பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டியுள்ளது. அதே 2024-25ஆம் நிதியாண்டில் பாத்தீங்கன்னா 1704.14 கோடி பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டியுள்ளது. அப்படா இதுல எவ்வளவு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 500 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரித்துள்ளது. கைவிடப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளை பாத்தீங்கன்னா நிர்வகிப்பதற்காக 2022ஆம் நிதியாண்டில் பாத்தீங்கன்னா பசுமை நிதியம் என்ற ஒரு நிதியம் உருவாக்கி இருப்பாங்க. இந்த பசுமை நிதியம் இதை வச்சு என்ன பண்ணுவாங்களாமா, கைவிடப்பட்ட சுரங்கம் அதுக்கப்புறம் குவாரிகள் இதை பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. மக்களுக்கு பார்த்தா எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாத்தீங்கன்னா அந்த குவாரிகள் பார்த்தா நிர்வாகம் செய்வாங்க. இதற்காக உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா பசுமை நிதியம். திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை புவி தொழில்நுட்ப மையம் அவ்வப்போது என்ன பண்றாங்களாமா ஆய்வு செய்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு அதற்கான தீர்வு நடவடிக்கை பாத்தீங்கன்னா பரிந்துரை செய்வாங்க. மலைப்பகுதிகளில் கட்டிடம் கட்டுவதற்கு தொழில்நுட்ப இசைவுகளை புவி தொழில்நுட்ப மையம் பாத்தீங்கன்னா வழங்குது. அதாவது எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிலச்சரிவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு வரைபடம் தயாரிக்கிறாங்க. அதற்கான தீர்வுகளையும் சொல்றாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புவி தொழில்நுட்ப மையம். அது மட்டும் இல்லாம கட்டடம் கட்டுவதற்கு உகந்த இடம் இது பாத்தீங்கன்னா புவி தொழில்நுட்ப மையம் பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கிறாங்க. நோக்கம், இந்த துறைக்கான முக்கியமான நோக்கம், இந்த துறையின் தொலைநோக்கு பார்வையானது நிலையான தொழில் வளர்ச்சிக்காக அதிகரித்து வரும் கனிம தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக இருப்பதுதான் பாத்தீங்கன்னா கனிம வள நலத்துறையுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? கனிம வளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துறையுடைய முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் சரிங்களா தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி சரிங்களா தொழிற்சாலை அதிகரிக்குதா அப்படின்னா கனிம வளம் நிறைய தேவைப்படுமா, அந்த தேவையை பூர்த்தி செய்வதை பாத்தீங்கன்னா கனிம வள நலத்துறையுடைய முக்கியமான நோக்கம். கனிமங்களை நம்ம முதல் பார்க்கக்கூடியது பெருங்கனிமங்கள். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சுண்ணாம்புக்கள். இந்த சுண்ணாம்புக்கள் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு துகள், சிமெண்ட், ரசாயனங்கள், உரம் ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய உலோக தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கள் பயன்பாடு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 வகையான சுண்ணாம்புக்கள் பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஒன்னு படிக சுண்ணாம்புக்கள். இந்த சுண்ணாம்புக்கள் எந்தெந்த பகுதியில் இருக்குதாமா, சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா படிக சுண்ணாம்புக்கள் நிறைந்த பகுதிகள். அப்படின்னா ஒவ்வொரு கனிமங்கள் எந்த பகுதியில் இருக்குதுன்னு நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சுண்ணாம்புக்கள்ல இரண்டாவது படிகம் அல்லாத சுண்ணாம்புக்கள் அல்லது தொல்லுயிர் சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிற பெயர். சரிங்களா? படிகம் அல்லாத சுண்ணாம்புக்கள் இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கும்போது அரியலூர், திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா படிகம் அல்லாத சுண்ணாம்புகள் பாத்தீங்கன்னா இருக்குதாமா இந்த கனிமங்கள். அடுத்தது இரண்டாவது பழுப்பு நிலக்கரி, லிக்னைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்படின்னா பொதுவா எந்தெந்த பகுதியில் இருக்குதாமா லிக்னைட் அப்படின்னு கேட்டாவே நம்மளுக்கு எந்த ஊர் தான், நெய்வேலி தான் ஞாபகம் வரும். அது போல மன்னார்குடியில சில பகுதிகள், ராமநாதபுரம் இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா பழுப்பு நிலக்கரி லிக்னைட் கிடைக்கக்கூடிய இடங்கள். மொத்த இருப்பு மட்டுமே 34,764 மில்லியன் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது. அவ்வளவு கனிமங்கள் பாத்தீங்கன்னா பூமியில இருப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. கடலூர் மாவட்டத்துல மட்டுமே 25,900 ஹெக்டேர் பரப்பளவில் பாத்தீங்கன்னா இந்த கனிமத்தை பார்த்தா எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, கடலூர் மாவட்டத்துல மட்டுமே 25,900 ஹெக்டேர் பரப்பளவு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, அதாவது பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த கனிமம் மாரல் அப்படிங்கிற ஒரு கனிமங்க. இது கார்பனேட், களிமண், வண்டல் கலவை கொண்ட ஒரு படிவு பாறை தான் பெருதனமா மாரல் அப்படிங்கிறாங்க. உரங்கள்,
அதுக்கப்புறம் சிமெண்ட் தயாரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. எந்த மாவட்டத்துல இந்த கனிமம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் புதைபடிவ சுண்ணாம்பு கல்லுடன் இணைந்து படிவு பாறையாக இது கிடைக்கிறது. மாரல் அப்படிங்கிற இந்த கனிமம் வந்து பார்த்தா எங்க இருக்குதாமா? அரியலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லுடன் இணைந்து இந்த படிவு பாறை வந்து பார்த்தா கிடைக்குதாமா. அடுத்தது பாருங்க, மேக்னசைட். இது மெக்னீசியம் கார்பனேட் ஆகும். மேக்னசைட் என்னது? மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறாங்க. இது வெப்பந்தாங்கி கற்களாகவும் உருக்காலையில் இலக்கிகளாகவும் வெப்பம் கட்டுப்படுத்தியாகவும் செராமிக் பில்மர்ஸ் மற்றும் உராய்வு பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய முக்கியமான பயன்பாடுகள். உலகின் சிறந்த மேக்னசைட் இருப்பு சேலம் மாவட்டத்தில் உள்ள சுண்ணாம்பு மலைகளில் உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் கேட்கலாம். அதாவது உலகில் மிகச்சிறந்த மேக்னசைட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு மலைகள், அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த மேக்னசைட் இருக்குதாமா. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கனிமம் வந்து பார்த்தோம்னா வெர்மிக்லைட். இது பழுப்பு மஞ்சள் நிறத்துடன் கூடிய மைக்கா வகையை சேர்ந்த கனிமம். மின் தடுப்பானாகவும் வெர்மிக்லைட் டைல்ஸ் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கனிமத்துடைய இருப்பு எங்க இருக்குதுன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேவத்தூர். சரிங்களா? திருப்பத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெர்மிக்லைட் வந்து பார்த்தா காணப்படுகிறது. பாக்சைட் அலுமினியத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்படுவதை வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் அப்படிங்கிறாங்க. பாக்சைட் கனிமம் வெப்பம் தாங்கி கற்களாகவும் சிமெண்ட் மற்றும் ரசாயனங்கள், வர்ணம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், சரிங்களா, பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பயன்படுத்துறாங்களாமா? பாக்சைட்டை பயன்படுத்துறாங்க. சிறந்த பாக்சைட் படிவுகள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலைகளிலும் அது மட்டும் இல்லாம நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையிலும் காணப்படுகிறது. அப்படின்னா தமிழ்நாட்டில் பாக்சைட் ஓர் வந்து பார்த்தா எங்க முக்கியமான 2 பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் சேர்வராயன் மலை, அது மட்டும் இல்லாம நாமக்கல் இருக்கக்கூடிய கொல்லிமலை, 2 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் கனிமங்கள் நிறைந்த பகுதி. அடுத்தது மதிப்பு வாய்ந்த கனிமங்கள். அதுல முதல்ல நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட். இயற்கையிலேயே கிடைக்கும் இப்படிக நிலை கார்பன், உலோக உலை, மின் தடுப்பான், எலக்ட்ரோடு, அணு உலை மற்றும் வார்ப்பாலை ஆகிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட் கனிமம் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களில் கிடைக்கிறது. கிராஃபைட் கிடைக்கக்கூடிய 2 இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சிவகங்கை மாவட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். இம்பார்ட்டன்ங்க, கேட்கலாம். கிராஃபைட் எங்க இருக்குதுன்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, மாலிப்டினம். மாலிப்டினம் முக்கியமாக தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் காணப்படுகிறது. இது 2 மாவட்டம் தான். எது? தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம். மாலிப்டினம் உலோக கலவைகளில் வலிமையை அதிகரிக்கவும் கடினத்தன்மை, மின் கடத்தும் திறன், அதுக்கப்புறம் அரிப்பு மற்றும் தேய்மானத்தை எதிர்க்கும் திறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உலோக கலவையில் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வலிமையை அதிகரிக்கவா இருக்கலாம், கடினத்தன்மை அதிகரிக்கவா இருக்கலாம், மின் கடத்தும் திறனை அதிகரிக்கவா இருக்கலாம், அது அரிக்கும் திறன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தேய்மானத்தை எதிர்க்கும் திறனை வந்து பார்த்தா அதிகரிக்க எந்த உலோகத்தை பயன்படுத்துவாங்களாமா? மாலிப்டினத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அடுத்தது பிளாட்டினம். பிளாட்டினம் தொகுதியுடைய சில முக்கியமான கனிமங்கள் இதெல்லாமே பிளாட்டினத்தை சார்ந்ததான். ஆஸ்மியம், இரிடியம், ருதேனியம், ரோடியம், பிளாட்டினம் மற்றும் பலேடியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் தொகுதி கனிமங்கள். கேட்கலாம், ஏதோ நாளை கொடுத்துட்டு இது எது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் தொகுதி கனிமங்கள் இல்லைன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காணப்படுது அப்படிங்கிறாங்க. பிளாட்டினம் தொகுதி கனிமங்களில் பிளாட்டினம் மிகவும் பிரபலமானது. தொழில்துறை, மருத்துவம் மற்றும் மின்னணு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் பரந்த அளவில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு கனிமமாக எது இருக்குதாமா? பிளாட்டினம் இருக்குது. அப்பனா பிளாட்டினம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் மாவட்டம். அங்க பிளாட்டினம் கனிமம் வந்து பார்த்தா அதிகமா இருக்குதுங்கிறாங்க. அடுத்தது டங்ஸ்டன். டங்ஸ்டன் பூமியில் மற்ற கனிமங்களுடன் சேர்மமாக கிடைக்கும் அரிய வகை உலோகம். டங்ஸ்டன் தனியா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. பிற கனிமங்களுடன் சேர்ந்து உலோக கலவையாத்தான் கிடைக்குமாமா. இது மதுரை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தா டங்ஸ்டன் கிடைக்குது. சரியா? டங்ஸ்டன் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை மாவட்டம். அடுத்தது சிறு கனிமங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது கிரானைட்டுங்க. தமிழ்நாட்டில் வளமான கிரானைட் படிவுகள் உள்ளன. வெட்டி மெருகூட்ட தகுதி வாய்ந்த கடினமான படிக வகை பாறைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் வகை பாறை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கிரானைட் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது. அதிகமா கிரானைட் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு 1 அப்படிங்கிறாங்க இந்திய லெவல்ல. கிரானைட் கற்களை பல்வேறு அளவுகளில் நினைவு சின்னங்களாகவும் ஓடுகளாகவும் வெட்டி மெருகூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதால் கணிசமான அந்நிய செலாவணி வந்து பார்த்தா நமக்கு கிடைக்குதாமா.
கருப்பு நிற கிரானைட் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குதாமா. சரியா? கிராஃபைட் கிடைக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி, கிரானைட் கிடைக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி, சேலம், விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் வந்து பார்த்தா இருக்குதாமா கற்கள். அணுசக்தி கனிமங்கள், அணுசக்தி கனிமங்களான மோனோசைட், அதுக்கப்புறம் கார்னட், இல்மனைட், ரூட்டைல், அதுக்கப்புறம் சிமெண்ட், சிர்கான் மற்றும் லூகாசின் ஆகியவை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது. அணுசக்தி கனிமங்கள் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு திருநெல்வேலி, இரண்டாவது தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை மணல வந்து பார்த்தா எது கிடைக்குதாமா? அணுசக்தி கனிமங்கள் வந்து பார்த்தா கிடைக்கிறது. அடுத்து பார்க்கக்கூடிய கனிமம் எதுன்னு பார்த்தோம்னா குவாட்ஸ். இக்கனிமங்கள் சேலம், கரூர், திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கிடைக்குதாமா. இது கண்ணாடி தயாரிப்பு, வெப்பம் தாங்கி கற்கள், வார்ப்பகங்கள், பீங்கான் பொருட்கள் மற்றும் மின்சாதன தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ஸ் அப்படிங்கிற கனிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. அடுத்ததுங்க சோப்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கனிமம். இந்த கனிமம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த கனிமம் வந்து பாத்தீங்கன்னா டால்கம் அப்படிங்கிற பவுடர் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமம் பயன்படுத்துறாங்க. எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோப்ஸ்டோன் அப்படிங்கிற கனிமம். அடுத்து பார்க்கக்கூடிய கனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிப்சம். இந்த கனிமம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரிக்கவும், சிமெண்ட் மற்றும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இந்த கனிமம் கோயம்புத்தூர், பெரம்பலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தா கிடைக்கிறது. கேட்பாங்க ஜிப்சம் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவை, பெரம்பலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கனிமங்க ஜிப்சம். சிமெண்ட் தயாரிப்பதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு எது இருக்குதுன்னா ஜிப்சம் இருக்குது. 2024-25 நிதியாண்டில் கனிமங்கள் மூலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1413.86 கோடி வந்து பாத்தீங்கன்னா வருமானம். சாதாரண கற்களை இணைய வழியில் வந்து பாத்தீங்கன்னா ஏலம் விடப்பட்டதன் மூலம் 115.44 கோடி வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டியுள்ளது. பசுமை நிதியத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா 80.89 கோடியும், அபராதம் மூலியமாக 60.74 கோடியும், இதர வருமானமாக 33.21 கோடி வந்து பாத்தீங்கன்னா வருமானம். மொத்த வருமானம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1704.14 கோடி வந்து பாத்தீங்கன்னா வருமானம் 2024-25 நிதியாண்டில். கனிம எண்ணெய், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், அதாவது ONGC இருக்கு பாத்தீங்களா, அவங்க கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுனை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்து வருகிறது. அதாவது மீத்தேன் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதேதான். சரிங்களா? இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடியது ONGC. அவங்க கீழ்கண்ட மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, இயற்கை எரிவாயு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. மாவட்ட கனிம அறக்கட்டளை. மாவட்ட கனிம அறக்கட்டளை 2017ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் நீங்களாக இதர மாவட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா 2015 12/1/2015 தேதிக்கு முன்பு குத்தகை உரிமம் பெற்ற குத்தகைதாரர்கள் அரசுக்கு செலுத்தும் ராயல்டி அல்லது உரிமை தொகையில் வந்து பாத்தீங்கன்னா 30%, அதற்கு பின்னர் பெற்றவர்கள் உரிமம் பெற்றவர்கள் அவங்களுடைய ராயல்டி தொகையில் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கனிம அறக்கட்டளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதியாக செலுத்துறது. சரியா? அப்படா மாவட்ட கனிம அறக்கட்டளை கிட்டத்தட்ட எப்ப இருந்து செயல்பாட்டுக்கு வருதாமா, 2017 இருந்து வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு வருது. இந்த நிதியானது பிரதம மந்திரி கனிஜ் கஷேத்திர கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் செயல்படுத்த பயன்படுத்துறாங்க. இந்த திட்டம் வாயிலாக குவாரிகளினால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உள்ள மக்கள் அவங்களுக்குண்டான நலத்திட்ட பணிகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? இதன் மூலியமா வரக்கூடிய பணத்தை வந்து வச்சு குவாரிகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, நலத்திட்டம் செய்வதற்காக பயன்படுத்துறாங்க. 28/2/2025 வரை குத்தகைதாரர்களால் மட்டும் 1681.97 கோடி வந்து பாத்தீங்கன்னா கனிம அறக்கட்டளைக்கு நிதியாக வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? இந்த எல்லா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக தான் பயன்படுத்துறாங்க. புவி பாரம்பரிய தலங்கள் மற்றும் புதைப்படிவ அருங்காட்சியகத்தை பாதுகாத்தல். ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி பணிகளுக்கு உதவும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பின் வரலாற்றை புரிந்து கொள்வதற்காக பண்டைய புவியியல் தலங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். பெரம்பலூர் மாவட்டத்துல
காரை கிராமம், அங்க கிராமத்துல வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, புதைப்படிவ பகுதி இருக்குது. அதை அருங்காட்சியகம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் வசதியுடன் கூடிய அருங்காட்சியகமா மாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? எங்க? பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரை கிராமம். தமிழ்நாடு கனிம நிறுவனம், தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கனிம நிறுவனம், சரிங்களா, டாமின், அதாவது 1978 வந்து பாத்தீங்கன்னா நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் கனிமங்களை வெட்டி எடுப்பதில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. அப்படா தமிழ்நாடு அரசினுடைய கனிம நிறுவனம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1978 வந்து பாத்தீங்கன்னா துவங்கப்பட்டது. மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா குவாரி என்ன பண்றாங்களாமா, முக்கியமான சில கனிமங்களை வெட்டி எடுக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கனிம நிறுவனம். தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம், மேக்னசைட் கனிமம் உருக்கு ஆலைகளுக்கு தேவைப்படும் வெப்பந்தாங்கி கற்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமான மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா எதுவாமா, மேக்னசைட். உலகின் மேக்னசைட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்தில் உள்ளது. கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னசைட் உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 9வது இடத்தில் இருக்கிறது. சேலம் மேக்னசைட் அதன் வடிவமைப்பிற்காக வெப்பம் தாங்கி கற்கள் தயாரிக்க பெயர் பெற்ற பகுதி. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்னசைட் கனிமம் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம வெப்பம் தாங்கி கற்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா தயாரிக்கிறாங்க. தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் 1979ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டது. இந்த மேக்னசைட் நிறுவனம், தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. 1979ங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா கனிம வளத்துறை, சரிங்களா, அதாவது இயற்கை வளங்கள்ல இருந்து பல்வேறு கனிமங்கள் வந்து பார்த்தா பூமியிலிருந்து கிடைக்குது. அந்த கனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறோம் அப்பனா பயன்பாட்டை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது அந்த கனிமங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது, அதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட 2025-26க்கான இயற்கை வளங்கள் துறை இதற்கான பாலிசி நோட்ஸ் தான் முடிஞ்சது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.